सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान निशब्द आकाश में गीत एक अनजान रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान निशब्द आकाश में गीत एक अनजान अज्ञात के गर्भ से उठे अनसुलझाम स्वर अंधकार के मौन में जगे अनंत निर्झर मन में है उलझन भरी पर हृदय में आशा खिली एक संकेत गूंज रहा अब है अंतिम घड़ी अंतिम घड़ी अंतिम घड़ी अंतिम घड़ी रहस्यांतर अंतिम अध्याय का संचार रहस्यांतर सुनो परमात्मा की पुकार रहस्यांतर अंतिम अध्याय का संचार रहस्यांतर सुनो परमात्मा की पुकार ஓம் சாந்தி. ஆப்பிரிக்கா உள்ள அடர்ந்த காட்டுல செப்பல் கம்பெனி இவங்க தயாரிப்பது விற்பது ஒன்று ஜப்பான், ரெண்டாவது அமெரிக்கா. தன்னுடைய ஏஜென்ட்டுகளை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேருமே ஒண்ணா போறாங்க, அங்க தங்குறாங்க. மறுநாள் பஜாருக்குள்ள போறாங்க. அங்க உள்ள மக்கள் காட்டுவாசிகள் அவங்க வெறும் காலோட தான் நடக்கிறாங்க. யாருமே செப்பல் போடல. அமெரிக்கா உள்ள ஏஜென்ட் அங்க உள்ள கம்பெனிக்கு லெட்டர் எழுதுறாரு. இங்க யாரும் ஒருத்தர் கூட செப்பல் போடவே இல்லை. நீங்க கடை வச்சாலும் வேஸ்ட்டு, கம்பெனி உருவாக்குனாலும் வேஸ்ட்டு. ஏன்னா இங்க யாருமே போட மாட்டாங்க நாளைக்கே நான் கிளம்பி வந்துடுறேன்னு இவரு ஏஜென்ட் லெட்டர் போடுறாரு. ஜப்பான் ஏஜென்ட் என்ன எழுதுறாருன்னா, இங்க யாருமே செப்பல் போடல, நான் இன்னும் இருங்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்படுது, இங்க நம்ம கம்பெனியை பெருசா உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் கொஞ்ச நாள் இங்க தங்க வேண்டியது இருக்கு, அதனால நாளைக்கு நான் வரல அப்படின்னு இவர் மெசேஜ் கொடுக்குறாரு. ஒன்னா தான் கிளம்புறாங்க, ஒன்னா தான் பாக்குறாங்க, ஒன்னா தான் தங்குறாங்க. ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. ஒருத்தருக்கு பிராப்தி இருக்குன்னு தோணுது, இன்னொருத்தருக்கு பிராப்தி இல்லைன்னே தோணுது. ஒரே விஷயம்தான் இவருக்கு லாபமா தோணுது, இவருக்கு நஷ்டமா தோணுது. இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது தபஸ்யானுடைய பெட்டி. நேற்றை விட நாளை முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்த வியாபாரம் 1 செகண்டுடையது. இப்ப நமக்கு எக்ஸாம் கூட கிடையாது, எந்த டென்ஷனும் இல்லை. இன்றைய அவைத்த வாணி 26 ஜனவரி வாணி சாதனாவில் 6வது நாள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 7வது நாள் ஸ்டார்ட். இந்த வானில பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ரத்தின வியாபாரி பாபா பெரிய பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஹோம்ஒர்க் நம்பர் 1. ஹோம்ஒர்க் என்ன? ரத்தின வியாபாரி பாபா அல்லது வியாபாரி குழந்தைகளை பார்த்து புன்சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன உருவாக்கணும்? பகவான் குழந்தைகளை பார்த்து புன்னகிக்கின்ற, அதாவது சிரிக்கின்ற. அந்த சிரிப்புக்கு பின்னாடி என்னென்ன மறைந்திருக்கின்றது, என்ன ரகசியம் இருக்கின்றது? அவருக்கு எல்லாமே தெரியும். முன்னாடி இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். இவங்க என்ன ஆக போறாங்கன்னு தெரியும். இவங்க எப்படி செய்வேன், அப்படி செய்வேன், அவங்க சொல்றது எல்லாமே அவருக்கு அந்த ரகசியம் தெரியும். நம்ம என்ன ஆக போறோங்கிறதும் தெரியும். நம்ம பூர்வ ஜென்மத்துல எப்படி இருந்தோங்கிறதும் தெரியும். சாக்கார மகா வாக்கியத்துல பாபா சொல்லியிருக்காங்க, நான் நிராகாரமானவன், எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி ஒண்ணுமே கிடையாது. பாபா கிட்ட நம்ம என்ன மறைக்க முடியும்? அவர்கிட்ட மறைக்க முடியுமா? நாடகத்தை உருவாக்கக்கூடியவரே அவர் தான். நாடகத்தை கூட அவர் தான் படைத்துள்ளார். அனைத்துமே அவருடைய கைகள்ல உருவாக்கி இருக்கிறாங்க. அவர் தான் எல்லாமே விதைத்தவர். அப்ப அவர் பார்க்க மாட்டாங்களா? கண்ணு கொடுத்தவர் பார்க்க மாட்டாரா? அவர் கேட்க மாட்டாரா? நான் பரமாத்மா, அனைத்தையும் அறிந்தவன், அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். ரத்தினக்கார் பாபா தன்னுடைய வியாபாரி குழந்தைகளை பார்த்து புன்சிரிக்கின்றார். இந்த புன்புருவலுக்கு பின்னாடி என்னென்னலாம் மறைந்திருக்கின்றது? இந்த புன்சிரிப்புக்கு பின்னாடி என்னென்னலாம்
மறைந்திருக்கிறது என்பதை சொல்லுங்க. பாபாவுக்கு சிரிப்பு வருது, ஆச்சரியப்படுறாங்க. இது கருணையா, கோபமா, இரக்கமா, மரியாதையா, அன்பா, அல்லது உள்ளுக்குள்ளே எப்படிப்பட்ட பாவனை வருகின்றது? உங்களுடைய எமோஷனல் என்ன? அதாவது பாவனை என்ன? இன்னைக்கு நம்ம முதல் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இது ஹோம்ஒர்க் கிடையாது, சோல் ஒர்க். இது ஹோம்ஒர்க்ல என்ன? சித்திரம் உருவாக்க வேண்டும். பகவான் பார்த்து கொண்டிருக்கிற, அதாவது புன் சிரித்த பாய் அவர் சிரித்து கொண்டே இருக்கின்றார். அப்படி சித்திரத்தை வரைய இப்ப அந்த சித்திரத்துல பாபா என்னை பார்த்து புன் சிரித்து கொண்டிருக்கிற அப்படி நான் வரைய வேண்டும். யார் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க? நல்ல கபடமற்ற குழந்தையும் உட்கார்ந்துருக்கு. எப்படிப்பட்ட வியாபாரம்? பகவானோட வியாபாரம். அனைத்தையும் விட பெரிய தொழிலதிபர். பொதுவா பிசினஸ் பண்றாங்க, அவங்க புத்தி எப்படி இருக்கும்? ஸ்மார்ட்டா இருக்கும். எப்படி எல்லாம் வழி கொண்டு வரணும், என்னெல்லாம் செய்யணும், அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? பெரிய ஸ்மார்ட் பிசினஸ்மேன் பாபா. அப்ப அவருக்கு எல்லாமே எப்படி செய்யணும் கூட தெரியும் இல்லையா? நிர்வகிக்கக்கூடிய அந்த கலை தெரியும் அல்லவா? யாருக்கிட்ட வியாபாரம் பண்றாங்க பாபா? சுயம் பகவானோடு வியாபாரம் செய்யும். மலிவானது, எந்த உழைப்பே கிடையாது, அதிகமும் கிடையாது. இந்த வியாபாரம் எவ்வளவு நேரம்? ஒரு செகண்ட் தான். ஒரே வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை என்ன? நேரா பாபா சொன்னையும் இந்த வியாபாரம் முடிந்து விட்டது, பிராப்திகள் அழிவற்றதாக ஆகிவிட்டது. இதுதான் முக்கியமான விஷயம். 21 ஜென்மத்திற்கு கணக்கிலடங்கா பிராப்தி. உலகத்தில் உள்ளவங்க பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மதுபன்ல உள்ளவங்க நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? எங்க இருந்து எங்க வந்து விட்டோம்? வெளிநாட்டு கதை. ஒரு சின்ன சிறு பையன் வேலை கேட்கின்றான். 15 வயசுக்குள்ள இருக்கும். இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன் சொல்றான். உன்னுடைய மெயில் ஐடி என்னன்னு கேட்கறாங்க. என்கிட்ட கிடையாதுன்னு சொல்றான் அந்த பையன். சொல்றாங்க, உனக்கு புத்திசாலித்தனம் குறைவா தான் இருக்கு சொல்லிட்டு அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. தக்காளியை கொஞ்சம் வாங்குறாரு, விற்கிறாரு. கொஞ்சம் வருமானம் கிடைக்குது, வாங்குறாரு, விற்கிறாரு. பிறகு என்ன ஆயிடுதுன்னா, கொஞ்சமா தக்காளி அதிகமா வாங்குறாரு. பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆகுது. பிறகு லாரி வாங்குறாப்புல தக்காளியை எடுத்து அனைத்து வீட்டுகளையும் போய் சேர்க்கிறாரு. இப்படி முயற்சி செய்து செய்து ஒரு பெரிய கடை உருவாக்குறாரு. அனைவரிடம் கொண்டும் சேர்க்கிறார். இவருடைய கடை விஸ்தாரமாகி விடுகிறது. இவருக்கு 2-3 வேலையாட்கள் கூட வச்சிடறாரு. தக்காளி கடை வச்சு பெரிய ராஜ்யத்தை உருவாக்கிட்டார். வீட்டு டெலிவரி ஃப்ரீயாவே கிடைக்கும்னு சொல்றாரு. போன் செய்தாலே போதும், உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். ஹோம் டெலிவரி, ஃப்ரீ டெலிவரின்னு சொல்றாரு. பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுறாரு. உலகத்திலே பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுறாரு. இன்சூரன்ஸ் செய்வதற்காக இவரை அழைக்கிறாங்க. காப்பீடு திட்டம் போட உங்க மெயில் ஐடி என்னன்னு கேட்கறாங்க. எனக்கு மெயில் ஐடி கிடையாதுன்னு சொல்றாரு. உனக்கு மெயில் ஐடியே கிடையாதான்னு கேட்கறாங்க. மெயில் ஐடி இல்லாமே நீங்க எவ்வளவு செய்திருக்கீங்கன்னா, மெயில் ஐடி இருந்தா நீங்க எவ்வளவு பண்ணிருப்பீங்க அப்படி சொல்றாங்க. எவ்வளவு கள்ளங்கபடமற்ற குழந்தைகள். என்ன செய்துட்டாங்க இந்த குழந்தைங்க? பகவானே சொல்றாரு, நான் எல்லாரும் முன்னாடி காட்சி கொடுக்க மாட்டேன். மூர்க்கர்கள் என்னை அறிந்து கொள்ள முடியாது. அவர்களால் பகவானை அறிந்து கொள்ள முடியாது. சிரிப்பாங்க. நான் அழிவற்றவன், நான் பிறப்பற்றவன், அனைவரும் அறிந்து கொள்ள முடியாது. வியாபாரம் யாரோடு செய்வேன்? குழந்தைகளோடு. குழந்தைகள் அப்படிப்பட்டவங்க பகவானை அறிந்து அவரோடு பிசினஸ் பண்றாங்க. இந்த வியாபாரம் செய்யறாங்க. பகவானை அறிந்து விட்டார்கள். இப்பொழுது சிஷ்யனுடைய நேரம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? தபஸ்யா செய்யக்கூடிய நேரம் அல்லவா இது? உலகத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ் பண்ணணும், அதை செய்யணும், இதை டெவலப்மெண்ட் பண்ணணும். இப்ப நம்ம என்ன செய்யணும்? காலை 2:30 மணி 3 மணிக்கு எழுந்து அசரீரி ஆகக்கூடிய நேரம். பகல்ல எப்படி அசரீரி ஆக முடியும்? அதிகாலை ரொம்ப நல்ல நேரம். 2 மணிக்கு எழுந்திருந்து அசரீரி செய்யும் போது நன்றாக இருக்கும். மற்ற நேரங்கள்ல லௌகீக விகார வைப்ரேஷன் தான் நிறைஞ்சிருக்கும். அதிகாலை இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு அமருங்க, உட்காருங்க. ஒரு இடத்துல இங்கே அழியக்கூடாது. அமர்ந்து செய்யக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்துங்க. 2 மணி நேரம், 3 மணி நேரம் அமர்ந்து செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. இந்த தேகத்திலிருந்து விடுபட வேண்டும். ஏனென்றால் உண்மையான ஞானம், சத்தியமான ஞானம் அசரீரி ஆகும் பொழுதுதான் ஏற்படும். வெறுமனே சிந்தனை செய்வதனால் ஏற்படாது. ஜெயின்ல ஒரு யோகி தபஸ்வி இருந்தா 9 வருடம் ஒரு சுவரில் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். சுவர் அவர், வேற எதையுமே அவர் பார்க்கல. சுவர் அவர், வேற எதையுமே அவர் செய்யல. அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், வெளியில நம்ம பார்க்க கூடாது. சரீரத்துக்குள்ளதான் நம்ம செய்யணும். வெளியே உள்ள இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அப்ப அவர் என்ன செய்தாரு? ஒரே இடத்துல அமர்த்தாரு. அது சுவர் அவர், அவ்வளவுதான். ஒரு நம்ம ஸ்தூலத்துல நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்க முடியும். ஆனா ஒரு இடத்துல அமர்ந்து சூட்சுமத்துல ஆத்மா அந்த உலகத்தை வளம்பர முடியும். நிறைய விஷயங்களை புரிய வைக்க முடியும். அவன் இந்த முரளியில ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க? ஒரு செகண்டுடைய வியாபாரம் மேரா பாபா, அதாவது என்னுடைய பாபா. ஒரு வார்த்தையினுடைய வியாபாரம் தான். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிராப்தி அழிவற்றதாகும். இந்த நேரம் சிஷ்யனுடைய நேரம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது? நமஸ்காரத்தை அனைத்தையும் விட்டு விட்டு செல்ல வேண்டும். வாங்க பின்பற்றுங்க. பைபிளுடைய வார்த்தை ஜீசஸ் கூறுகின்றார்,
பிரபுவே, உன்னுடைய சரணத்திற்கு வந்து விட்டேன். ஓகே, நீ என்னுடைய சரணத்திற்கு வந்து விட்டாயா? உன்னுடைய பரிவாரம், உன்னுடைய செல்வம், உன்னுடைய குழந்தை, மனைவி, குட்டி அனைத்தையும் விட்டு வா என்று சொல்லவும் இவர் அங்கே சென்று விடுகிறார். ஊசியினுடைய முனையில யானை, ஒட்டகம் செல்ல முடியும். ஆனா செல்வந்தரால தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு வர முடியாது. அவர்களுக்கு அந்த பணத்தினுடைய பசி தெருமா என்ன? இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். அப்படித்தான் அந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? அதை விட்டு என்ன வேணும், என்ன வேணும் என்றுதான் சொல்லும். அது ஒரு பாய்சன் மாதிரி, விஷம். வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? அதை விட்டு என்னமோ செஞ்சுட்டு இருக்கோம். சில பேர் மனைவியிடம், சில பேர் கணவரிடம், சில பேர் பெண் மீது, சில பேர் ஆண் மீது, சில பேர் பெண் மீது மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இதற்காகத்தான் பிராமணனாக நாம் ஆனோமா? ஒரு மனிதன் இன்னொருத்தோட இவர்களுடைய நினைவிலே நாம் சுற்றி வர வேண்டுமா? மனிதனுடைய நினைவிலே சுற்றி வர வேண்டுமா? இதற்காகத்தான் நாம் பிராமணனாக ஆனோமா? வந்தது எதற்காக? உலகத்துக்கு நன்மை செய்வதற்காக வந்தோம். ஆனா புத்தி எங்க மாட்டியிருக்கிறது? காரணம் என்ன வேண்டுமானால் இருக்கலாம். ஆனா புத்தி எங்க மாட்டியிருக்கிறது? மனிதனிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த உலகத்தை மாற்ற வேண்டாமா? இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு செல்ல வேண்டும். அவங்கள மாற்றம் செய்யணும், அவங்கள பரிவர்த்தனை செய்யணும்னு நினைச்சோன்னா நாம் டென்ஷன் ஆகி விடுவோம். எவ்வளவு புரிய வச்சாலும் அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. 10 தடவை அமர்ந்து புரிய வச்சாலும் அவங்க புரிந்து கொள்வதில்லை. எவ்வளவு தடவை புரிய வைத்தாலுமே திரும்ப புத்தி அதுலதான் மாட்டிக்கொள்கிறது. அப்ப இன்றைய முறையில நம்ம என்ன ஹோம்ஒர்க்? இந்த சித்திரத்தை நம்ம வரையணும். ரத்தினகார் பாபா வியாபாரம் செய்யக்கூடிய குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதோ புன்சிரித்த மாதிரி இந்த சித்திரத்தை நம்ம உருவாக்கணும். உலகத்தில் உள்ள டீலுக்கும் இந்த தெய்வீகமான டீலுக்கும் வித்தியாசம் என்ன? உலகத்துல அந்த டீல் பார்க்கும்போது இவங்களுக்கு இதை கொடுக்கணும், இப்படி செய்யணும், இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற டென்ஷன் இருக்கும். டெட்லைன்ல கொடுக்கணும்னு அந்த ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும். எமர்ஜென்சி கேஸ் வருதுன்னா அப்ப டாக்டர் என்ன பண்ணுவாங்க? இருந்து பார்த்துட்டு தான் வரணும். விஐபி மந்திரிகள் வந்துட்டாங்க அப்படின்னா பேஷண்டா டாக்டர் போக முடியுமா? போக முடியாது. இருந்துதான் அவங்க பார்க்கணும். இப்போ உதாரணமாக அவங்க ஸ்கின்ல அலர்ஜி ஏற்பட்டதுன்னா அந்த ஸ்கின் டாக்டர் அங்க இருக்கணும். ஒரு விவிவிஐபி வந்திருந்தாங்க. உடனே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. அவங்க கூட 10, 15 பேரு நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. 10, 15 டாக்டருக்கு கால் பண்ணிட்டாங்க. எவ்வளவு பெரிய அதிக விஐபியா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதும் கஷ்டமா இருக்கும். இப்படி செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க சொல்லுவாங்க. ரிப்போர்ட் பார்க்கும்போது நார்மலா இருப்போம். வெறும் ஸ்ட்ரெஸ் தான் இருந்தது. சிடி, எம்ஆர்ஐ எல்லாமே செஞ்சாச்சு. எல்லாத்துலயும் அதுல ரிப்போர்ட்ல எதுவுமே கிடையாது. எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு. ரிப்போர்ட்ல எதுவுமே இல்லை. அப்ப அவங்களுடைய ஜூனியர் எல்லாம் டென்ஷன்லே சுத்திட்டு இருக்கா. இப்படி செஞ்சிருங்க, அப்படி செஞ்சிருங்க, பாத்துருங்க, அதை பாத்துருங்க, எல்லாமே பாத்துருங்க. எங்க பாஸுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நன்றாக இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. உலகத்தினுடைய ப்ராஜெக்ட்ல எல்லாமே டென்ஷன் தான் இருக்கும். மனதனுடைய இறுக்கமும் இருக்கிறது, அக்ரிமெண்ட் இருக்கின்றது. அதை முடிவு கொண்டு வர வேண்டும் என்ற முடிவு இருப்போம். அந்த நாளுக்குள்ள முடிச்சாகணும் இல்லையா? ஒவ்வொரு நாளினுடைய டிலே ஃபைன் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபுல் ப்ரொடெக்ஷன் பண்றாங்க, படம் பிடிப்பெல்லாம் பண்றாங்க. இந்த நாள்ல இப்படி முடிக்கணும்னு அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். இந்த பரமாத்மாவுடைய டீல்ல நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இப்ப இந்த அமிர்த வேலையில உண்மையான சங்கமேகம் அமிர்த வேளா. அமிர்த வேலை எழுந்திருக்கிறோம், ஓம் சாந்தி சொல்றோம், குட் மார்னிங் சொல்றோம். பாபா உங்களுக்கு தெரியும், எனக்கு காய்ச்சல் இருந்தது, எனக்கு வலி இருந்தது, இளங்கால் வலி இருக்கு பாருங்க. உள்ளுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த தெர்மாமீட்டர்ல எதுவும் தெரியல. ஃபீவர் எத்தனை வருஷமா இருக்கு? 10 வருஷமா இருக்கு. ஆனா டெம்பரேச்சர்ல தெரிய மாட்டேது. இப்ப இந்த டீல் தெய்வீகமான டீல். உலகத்தினுடைய டீலுக்கும் இந்த தெய்வீகமான டீலுக்கும் வித்தியாசத்தை எழுதுங்க. இது 2வது ஹோம்ஒர்க் இது. இப்ப பாபா யாரை விரும்புறாங்க? கள்ளக்கபடப்பற்ற குழந்தைகளை விரும்புறாங்க. கள்ளங்கவனமற்ற குழந்தைகள் தான் பகவானையும் புரிந்து கொள்ள முடியுது. கள்ளத்தனம், கபடத்தனம் இருந்துச்சுன்னா எப்படி புரிந்து கொள்ள முடியும் பகவானை? முதல்ல ஏதாவது செய்யணும்னா என்ன நினைக்கிறாங்க? எங்களுக்கு பைசா எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ லாபம் கிடைக்கும். பைசா கிடைக்கலன்னா நாங்க செய்ய மாட்டோம். கிஃப்ட் கொடுக்குறோம், பரிசு கொடுக்குறோம்னா எங்களுக்கு போட்டோ வேணும். ஞான அமிர்தம் பார்க்குறோம்னா அதுல போட்டோ இருக்கு இல்லையா? அந்த 10 போட்டோவில் அந்த சின்ன போட்டோவில் நான் இருக்கேன். அந்த மந்திரிக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நான் இருக்கேன். எனர்ஜி கிடைக்குது. அப்ப எனர்ஜி எங்க இருந்து வாங்குறீங்க? இவை அனைத்தும் வெளிநோக்கம் முகமுடையது. கள்ளங்கபடமற்ற குழந்தைகள் தான் பகவானுக்கு பிடிக்கும். நிரந்தரமா சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி பற்றற்று இருக்கிறது, எப்படி நான் மேல போறது, எப்படி நான் உலகத்துக்கு நன்மை செய்ய முடியும், என்னுடைய எண்ணம், வார்த்தை, உலகத்தை எப்படி சீர்திருத்தம் செய்வது, இந்த எண்ணங்களோடு இருக்கணும் 24 மணி நேரமும்.
உலகத்திற்கு நன்மை செய்யணும்னா ஒரு மனிதனை விட வேண்டும். நம்ம விஸ்வத்திற்காக வந்திருக்கிறோம். ஒரு மனிதருக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைவருக்காக நம்ம வந்திருக்கிறோம். அனைவருக்கும் நன்மை செய்வதற்காக வந்திருக்கிறோம். ஒருத்தருக்கு மட்டுமல்ல. 3வது காரியம் என்ன? பகவானுடைய டைரக்டர்ல விஐபி யாரு? நீங்க தான். அப்ப இன்னைக்கு விஐபி கார்டு உருவாக்குங்க. அதுல ஸ்பிரிச்சுவல் கார்டுன்னு எழுதுங்க. பாபாவுடைய சேவைகள் நாம் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம். லைட் அண்ட் டேல எழுதுங்க. மேரா பாபா. விஐபி கார்டு நம்ம உருவாக்கணும். அப்ப இந்த விஐபி கார்டு இல்லைன்னா நம்ம எங்க உட்காரணும்? பின்னாடி தான் போய் உட்காரணும். இப்படி ஒரு கார்டு உருவாக்கணும். சரிதானே? ஸ்பிரிச்சுவல் கார்டு இப்படி உருவாக்கணும். அதுல நம்மளுடைய பெயர், பண்புகள், பகவான் எந்த பார்வையோடு என்னை பார்க்கின்றார், அந்த தகுதிகளை நம்ம எழுதணும். ஒரு என்ன பார்வையில என்ன பார்க்கறாங்க, அந்த தகுதியை எழுதுங்க. எனக்கு 10 குவாலிட்டி இருக்கலாம், ஒரு அவகுணங்கள் இருக்கலாம். அந்த ஒரு அவகுணம் 10 தகுதிகளை நீக்கிடும். என்னுடைய ரோல் என்ன? பாபாவுடைய சேவையில 1 அல்லது 2 பாயிண்ட் எழுதுக போதும். கோர்ஸ் பண்றேன், அது செய்றேன், நான் இப்படி பண்றேன், நான் என்ன சொல்றது பாபா, என்னென்ன சேவை செய்யணும். இது 3வது காரியம். லாஸ்ட் 4 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. பட்ஜெட் ஸ்கீம் உருவாக்குங்க. எண்ணத்தினுடைய சக்தி, பேச்சினுடைய சக்தி, கர்மத்தினுடைய சக்தி, நேரத்தினுடைய சக்தி. அப்ப எண்ணத்தினுடைய சக்தி நம்ம எப்படி பயன்படுத்தணும்? சங்கல்பத்தை பயன்படுத்தினால்தான், அதாவது எண்ணத்தை பயன்படுத்தினால்தான் சக்தி வரும். சக்தி வருவதற்கு நாம் எண்ணத்தை பயன்படுத்த வேண்டும். வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துவது? வீணானதை செய்தோம்னா வீணானதாக போயிடும். நம்பிக்கையற்றவர்களை நம்பிக்கைக்குரியவர்களாக ஆக்க வேண்டும். மெயின் முக்கியமானது, நேரத்தை வீணடிக்க கூடாது. நான் அமிர்த வேளையிலே உருவாக்கணும். நான் என்னென்ன செய்யணும் என்று. வெறுப்பில்லாம நடக்கணும், ஏகாந்தத்துல மௌனம் இருக்கணும், முரளியை நன்றாக படிக்கணும், மீண்டும் மீண்டும் ரிவைஸ் பண்ணணும், உடற்பயிற்சி செய்யணும், ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணணும், எழுதணும், தனியா நடக்கணும், ஈவினிங் அமர்த்து யோகா பண்ணணும், அமிர்த வேலை யோகா செய்யணும், நிறைய விஸ்தாரம். 4 மணி நேரம் நம்ம லாங் டிராவல் பண்றோம்னா எப்படி செய்ய முடியும்? இப்போ தீவிர புருஷார்த்தங்கிறத நம்ம செய்யணும். ஏன்னா அவ்வளவு உங்களை நீங்க டைட்டா வைத்து கொண்டு இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி புருஷார்த்தம் செய்வது? எல்லாத்தையும் விட்டுட்டு தபஸ்யா பண்ணணும் கூட தோணும். இப்ப அந்த மாதிரி நேரமும் வந்துடுச்சு. வரும் என்பதெல்லாம் இல்ல, வந்துடுச்சு. இப்ப எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யாம வேற எதையோ செஞ்சுட்டு இருக்கோம். பகவானுக்கு பைசா தேவையில்லை, பகவானுக்கு நம்ம தான் வேணும். அதாவது நான் தான் வேண்டும். நமது பணம் தேவையில்லை. சம்பாரிச்சு பணம் கொடுத்துட்டுன்னா பெரிய சேவை நினைக்கிறோம். ஆனா அது இல்ல. தூய்மை வேண்டும், பவித்திரதா வேண்டும், உண்மைத்தன்மை வேண்டும். பகவானுக்கு நம்முடைய பிரம்மச்சரியம் வேண்டும். பகவானுக்கு நம்முடைய மகான் சங்கல்பம் வேண்டும். எண்ணத்தின் சக்தியை எப்படி அதிகப்படுத்துவது? சங்கல்பத்தை உற்பத்தி செய்யணும், அதை முடிச்சிடணும். நான் 1 மணி நேரம் அசையாமல் அமருவேன், அதை முடிச்சிடணும். நினைச்சதை முடிங்க. குளிர்ந்த தண்ணியில் குளிப்பது ஒன்றும் ஆகாது. எல்லா சக்தியும் மனதில் தான் இருக்கிறது. உலகத்துல சன்னியாசி எல்லாம் பாருங்க, அது பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி அவங்க உயிரோட இருக்காங்க? நம்ம எவ்வளவு உள்ள போட்டுட்டு இருக்கோம். சாப்பிடுவது ஒரு பழக்கமாயிடுது. அதை மாத்துங்க. பழக்கம்தான். மனத்திற்கு ப்ரோக்ராமிங் இருக்கு. டீ வேண்டும், காலையில் சாப்பிடணும், மதியம் கொடுக்கணும். இப்படி மனதை தான் பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம். டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. அதை ஜீரணிக்கிறதுக்கு எவ்வளவு சக்தி போய் கொண்டு இருக்கிறது. அந்த ஜீரணிப்பதை கொஞ்சம் விடுதலை பண்ணி கொடுங்க. சக்தியை நாம சேமிப்பு செய்யணும். வார்த்தையில சக்தி இருக்கு. மனிதர்கள் நம்முடைய எனர்ஜியை இழுத்து விடுகின்றார்கள். மனிதர்கள் தான் நம்மளுடைய எனர்ஜியை இழுத்துறாங்க. அந்த விருப்பங்களை நிறைவேற்றாம போகும்போது துக்கமாயிடுது. காலையில பவர் ஏத்துறோம், சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சக்தி இல்லாம போயிடுது. எந்த காரியம் இல்லைன்னா விடுபட்டுட்டு அமைதியா இருங்க. இடையில சைலன்ஸ் இருங்க. யாரையும் அறிய வேண்டாம், யாரிடம் தொடர்பு கொள்ள வேண்டாம். என்ன பேச வேண்டியது இருக்கு? அமைதியா இருங்க. எல்லாமே வேஸ்ட் தான். வீணானது எனர்ஜி போயிடும். அமருங்க, உள்ளுக்குள்ள தவம் செய்யுங்க, மனதனுடைய ஆழத்துல போங்க. பாருங்க எனக்குள்ள என்னென்ன விருப்பங்கள் இருக்கு என்று. அதிலிருந்து தன்னை விடுபடுங்க. சங்கல்ப சக்தியை எப்படி அதிகரிப்பது? இன்று சங்கல்பம் செய்யுங்க. நான் 1 மணி நேரம் நடப்பேன். சங்கல்பம் செய்யுங்க. டாக்டர் மேடம் இருக்காங்க, கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூட ஆயிடுச்சு, இந்த கொலஸ்ட்ராலை குறைப்பதன் பொருள் வாக்கிங் செய்துட்டே இருப்பாங்க. அப்ப அந்த சங்கல்பம் வெற்றி அடைகின்றது. இப்போ உலகத்தில் உள்ளவங்க சங்கல்பம் செய்து வெற்றி அடைகிறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? முரளி படிக்கணும், நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். முரளியினுடைய பாயிண்ட்டை எழுத வேண்டும். இந்த முரளியினுடைய பாயிண்ட் எல்லாமே அவ்வளோ சக்திசாலி எண்ணங்களை கொடுக்கக்கூடியது.
பாபாவுடைய மகா வாக்கியத்துல அவ்வளோ பவர் கிடைக்குது, அவ்வளோ சக்தி கிடைக்குது. அதை படிக்கும்போது தூய்மையினுடைய அலைகள் மூலமாக உருவாக்கப்பட்ட மகா வாக்கியங்கள் அல்லவா, பரந்தாமத்தினுடைய வைப்ரேஷன் அவருக்குள் நிறைந்திருக்கிறது. அவர் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டவர், அப்பாற்பட்டவர். நேரத்தை போட்டு தள்ளிடுங்க. இரவு பகல் நமக்கு எல்லாமே ஒன்னாகும். அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்க சாப்பிடலைன்னா பலகீனம் ஆயிடுவீங்கன்னு. இப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு தான் பலகீனமாக ஆகிக்கொண்டு இருக்கிறோம். சக்தி சாப்பிடுவதனால் கிடைக்காது, சாப்பிடாமல் இருக்கும்போது தான் சக்தி கிடைக்கின்றது. சங்கல்ப சக்தியை உருவாக்குங்க. சின்ன எண்ணங்களை உருவாக்கி அதை பூர்த்தி பண்ணுங்க. நான் இயற்கையோடு செலவிட வேண்டும். அந்த சங்கல்பத்தை செய்த உடனே அதை பூர்த்தி செய்யணும். நம்ம அந்த காரியத்துக்காக அவ்வளவு மகிழ்ச்சி வரும். சங்கல்பம் செய்யுங்க. இன்னைக்கு யாருக்காவது நான் உதவி செய்யணும். அலமாரி திறந்து பாருங்க, எவ்வளவு சாரீஸ், எவ்வளவு உடை, அதெல்லாம் எடுங்க. கிரவுண்ட்ல குழந்தைகள் விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா கொடுப்பது தான் அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. எவ்வளவு கொடுக்கின்றோமோ அவ்வளோ நமக்கு வரும். கொடுக்க கொடுக்க வரும். நீங்க பிடித்து வைத்து கொண்டால் வராது. தன்னுடைய ஸ்தூலமான பொருட்கள் இருந்து ஆரம்பிங்க. தன்னிடம் எதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருப்போ மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. கிச்சனை பாருங்க, மசாலா நிறைய வச்சிருக்கோமா, ஊறுகாய் வைத்திருக்கின்றோமா, அது தேவையில்லாத அதை கீழே கொட்டிடுங்க. இப்போ 5வது விஷயம் என்னது, வேஸ்ட்டை பெஸ்ட் ஆகும். என்னென்ன வீண் செய்கின்றேன், அதை எப்படி நான் பெஸ்ட் பண்ணுறது. இன்னைக்கு ஹோம்ஒர்க் நம்ம 5 காரியம் செய்யணும். 1 சித்திரம் உருவாக்கணும். நேரத்தை ஒதுக்குங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் செய்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். 2வது விஷயம் என்னது, ஹோம்ஒர்க். டீல் பத்தி 3வது விஐபி பாஸ் உருவாக்குவது. எண்ணம், சொல், செயல், நேரம், இவை அனைத்தையும் எப்படி சக்திசாலி ஆக்குறது, வீணானதை எப்படி பெஸ்டா இருக்கும். ஏன்னா இந்த காரியத்தை செய்ய வேண்டும். இன்னைக்கு முன்னில ஒரு நல்ல பாயிண்ட் வந்தது. இந்த தத்துவங்களை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். பஞ்ச தத்துவங்களை எப்படி ஆக்கப்பூர்வமான எண்ணத்தின் மூலமாக ஆகாயத்தை எப்படி பாவனமாக ஆக்குவது, காற்றை எப்படி பாவனமாக ஆக்குவது, அதாவது தூய்மையாக ஆக்குவது, மேல 2 கீழே 3, இந்த 5 தத்துவங்களை, தண்ணி எப்படி தூய்மையாக்குவது, பூமி எப்படி தூய்மையாக்குவது, தீயை எப்படி தூய்மையாக்குவது, இதை நம்ம ஆக்கப்பூர்வமா நம்ம செய்ய. ஓம் சாந்தி.